நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு கிரியேட் கஸ்டமர் அண்ட் சப்ளையர் லெஜர். எதுக்கு லெஜர் க்ரியேட் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பொருள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பொருள் கொடுக்குறாரு, அவர் வந்து சப்ளையர்னு சொல்லுவோம். நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் பொருள் வாங்குறாரு, அவரை வந்து கஸ்டமர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே வந்து பியூர் அக்கௌண்டிங் படி சொல்லணுன்னா இப்போ சன்ட்ரே டெபிட்டார் அண்டு கிரெடிட்டார் சொல்லுவாங்க. சன்ட்ரே கிரெடிட்டார்னால் உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க, சன்ட்ரே டெபிட்டார்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பொருளை கொடுக்குறவங்க, உங்கள் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டெப்த்தாக போகாமல் ரொம்ப ஈஸியாகவே நம்ம சாஃப்ட்வேரில் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டரில் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்ஸு ஆல்ரெடி இதில் ப்ரீலோடடாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரீலோடடாகவே இருக்கும். இதில் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர், சப்ளையர், இப்போது பேங்க் அக்கௌண்ட், இதுமாரி நம்ம வந்து இப்போது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நியூன்ற பட்டனை யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கேஷ் லெஜர் ஆல்ரெடி இருக்குது, சிஜிஎஸ்டிக்கு ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸு, சேலரி கொடுக்குறது எல்லாமே ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் அந்த கஸ்டமரில் என்னென்ன டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நீடட் இருக்குதுன்றதை பார்க்கலாம். இங்கே நியூ பட்டன் இருக்குது. அதாவது அக்கௌண்ட்ஸில் மாஸ்டரில் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டிங்க, அதில் இங்கே நியூன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் சாஃப்ட்வேர் எப்படி அப்டூட் டேட் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ப்ரௌசரும் அப்டூட் டேட்டில் இருந்ததுன்னா இங்கே வெறும் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இந்த இடத்துல அட்டாச்சு வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், அது ரிலேட்டடாக அவங்களுடைய ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒருத்தவங்களுடைய நேமு, அவங்களுடைய பிரிண்ட் நேமு, அவங்க எந்த குரூப்பை சார்ந்தவங்க, குரூப்னால் கஸ்டமராக, சப்ளையராக, அப்புறம் வந்து மற்ற இனிஷியல் டீட்டெயில்ஸ் வாங்குறது வேறு. அது தவிர்த்து அவங்கள வந்து நம்ம எப்படி அலோகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி டீட்டெயில் வேணுமா, பேங்க் டீட்டெயில் வேணுமா, அவங்க வந்து B2B கஸ்டமரா இல்லை B2C கஸ்டமரா, இல்லை வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வேணுமா, மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ் ரெக்கார்ட்ஸு, அதாவது இப்போது நம்மளுக்கு எந்த பில்லுக்கு எந்த அமௌண்ட்டுன்னு அந்தமாரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்களா, கீப் ரெக்கார்டு ட்ரக் லைசன்ஸு, அப்புறம் வந்து மெயின்டைன் யூனிக் ஐடி, யூனிக் கார்டு, அதாவது மெம்பர்ஷிப் கார்டுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை முன்கூட்டியே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பில் பை பில் பேலன்ஸு, அப்புறம் வந்து அவங்க என்ன பார்ட்டி, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும், எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ நான் யூஸ்வலாக ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ராஜன்னு ஒரு கஸ்டமர், இல்லைனா வந்து சச்சின் ஸ்டோர் அப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். சச்சின் ஸ்டோர், என்டர், பிரிண்ட் நேமும் அதே தான். இங்கே என்டர் அடிக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் இவர் வந்து சப்ளையராக கஸ்டமரா, ஓகேவா? இப்போ கஸ்டமர்னு வச்சுக்கோங்க, CU போட்டிங்கனால இங்கேயே வந்துடும். ஸோ நீங்கள் சன்ட்ரே டெபிட்டார்ஸ்னு போடணுன்னு அவசியம் இல்லை, கஸ்டமர்ஸ்னே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த குரூப் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கோம். ஏதாவது ஒரு குரூப் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை ஆட் பண்ணணுன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் கொடுத்தா ஆட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டு இந்த குரூப்பில் வரும்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி கூட அந்த சன்ட்ரே டெபிட்டார்ஸ்னு போட்டு கூட நம்ம எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமர்னே போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ், இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று அமௌண்ட் தரணும், ஒரு 1500 தரணும்னு வச்சுக்கோங்களேன், 1500 தரணும்னு போடணும். டெபிட்டார்ன்றதுனால இங்கே DR, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவர் பணம் தர வேண்டியது இருக்குன்னா DRன்னு போடணும். அதே வந்து நீங்கள் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியதுங்கன்னா CR, கிரெடிட்டார் அண்டு கிரெடிட் அண்ட் டெபிட். ஓகேங்களா? அந்த இதில் வரும். டெபிட்னா நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை. இங்கே GST நம்பர் போட்டுக்கிறீங்க. GST நம்பர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அட்ரஸ்க்கு வந்துடும். ஸோ அட்ரஸ் லைன் 1, மொபைல் நம்பர் போட்டுக்கிறீங்க.
ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இங்கே என்ட்ரு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில். ஓகேங்களா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்தியன் அவங்களுடைய பேங்க் டீட்டெயிலில் வாங்கிக்கிறீங்க. ஸோ பிரிண்டிங் நேம், செக்கோட பிரிண்டிங் நேமில் என்ன வருமோ அதை வாங்கிக்கிறீங்க. இங்கே மெயின்டெனன்ஸ் பில் பை பில் பேலன்ஸ். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெக்கார்டு இந்த பில்லுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணும்னு என்ட்ரி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு அவர் எதில் பேமெண்ட் தர வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறது, அதனுடைய டீட்டெயில் அமௌண்ட்டு நீங்கள் அந்த போட்டு கண்டினியூ போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ்ன்றது மட்டும் டிக் அடிச்சுட்டு எத்தனை நாள் கிரெடிட் கொடுப்பீங்கன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரெடிட்டோட லிமிட் செட் பண்ணிக்கலாம். 1,50,000 வரைக்கும் கொடுப்பீங்கன்னா பில் லிமிட்டும் செக் பண்ணிக்கலாம். ஆடிட் அப் டூன்றதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அதாவது சச்சின் ஸ்டோருக்கு காண்டாக்ட் பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க. சச்சின் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ரெக்கார்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டு சேவ் ஆகிடும். வந்துச்சுங்க, நியூ அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஆடட். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம சர்ச் பண்ணுறது எப்படின்னா, இங்கே சர்ச்சில் இங்கே போய்ட்டு குரூப் வச்சு சர்ச் பண்ணலாம். குரூப்னால் கஸ்டமர்னு போட்டாலே சியூன்னு போட்டாலே எல்லாமே வந்துடும். கஸ்டமர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும். சப்ளையர்னால் சப்ளையர் போட்டு நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமர் ஆட் பண்ணியிருக்கோம். சப்ளையரும் சேம் அந்த மெத்தட்லேயும் ஆட் பண்ணலாம். இல்லை பர்ச்சேஸ் என்ட்ரி போடும் போதும் கூட நீங்கள் சப்ளையரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லைனா என்ட்ரிஸில் போனீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து Ctrl+P கொடுத்துட்டு அதில் நியூ கொடுத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இந்த விண்டோ உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் 15ஆம் தேதி பை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட் பிஃபோர் டேட் போட்டுக்கிறோம். கிரெடிட்டில் வாங்கினீங்களா இல்லை கேஷில் வாங்கினீங்களான்றதை இங்கே நம்ம போட்டுக்கிறோம். கேஷ் ஆர் கிரெடிட் அப்படின்றத. கிரெடிட்னா கிரெடிட் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல சப்ளையர் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னா F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஷார்ட்கட் F3. நான் வந்து MS ட்ரேடர்ஸ் இவருக்கு வந்து அதாவது நீங்கள் தர வேண்டிய பாக்கி. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரெடிட்டார் டெபிட்டார் அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணும். சப்ளையர்னால் சிஆர்னு வந்துடும், கஸ்டமர்னால் டிஆர்னு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை எனபிள் பண்ணிட்டுறீங்க, அதை வந்து சேவ் பண்ணிடுறீங்க. ஸோ ஆல் டேஸ் கொடுத்து ஸ்பாட்லேயே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு சப்ளையரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர் பில் நம்பர். அவங்க ஒரு பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பில் நம்பரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டா என்னென்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்டோடைய இமேஜும் இங்கே ஷோ பண்ணும். வேரியன்ஸ் இருந்ததுன்னா வேரியன்ஸ் இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். F3 கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதே வேரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுவோம் இப்போ ஃபுட் ஐட்டம் வந்தால் பேட்ச் ப்ராசஸ்ஸு நம்ம மொபைலுக்காக போட்டோம். ஆனால் நம்ம இப்போ என்ட்ரி பண்ணுறது ஃபுட்டு இது வந்து என்ட்ரி பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு. இது வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி நான் டெப்த்தாக சொல்லலை, உங்களுக்கு ஒரு சும்மா சப்ளையரை வந்து 2 விதத்துலேயும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். கஸ்டமர் இதே மாதிரி சேல்ஸ் விண்டோவிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். அது தெரியணுன்றதுக்காக தான். இன்னும் நான் பர்ச்சேஸ்ன்ற டாப்பிக்கே வரல, ஜஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி அதாவது சப்ளையர் ஆட் பண்ணுறதும் கஸ்டமர் ஆட் பண்ணுறதும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே போய்ட்டு நியூன்னு கொடுத்துட்றீங்க. நியூன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த பேங்க்கோட பேரை போட்டுக்கிறீங்க. இப்போ தான் இருந்துங்க நான் இந்தியன் பேங்க்குன்னு போட்டுக்கிறேன். இந்தியன் பேங்க் போட்டு இந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணோம், பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடணும். இவ்வளோ தான் விஷயம். எல்லாமே ப்ரீபேர்டாக இருக்கும் அக்கௌண்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை அசைன் பண்ணிங்கனாலே போதும். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு அந்த பேங்க்கோடைய டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டு லெஜரை துவக்கிறதுக்கு இதை தான் பண்ணணும். ஆல்டிஎஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எதுக்கு நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணுன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ரிப்போர்ட் ஒன்று வியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு போயிடலாம் அடுத்த டாப்பிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அனலைசஸ், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட், அப்படி இல்லைனா ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட்.
ஆட்டோ கலெக்ஷனில் ரிசீவபிள் நம்மளுக்கு வர வேண்டிய தொகைன்னு போட்டோன்னா பாருங்கள், நம்மளுக்கு 1500 வர வேண்டியிருக்கு. யாருக்கிட்ட இருந்து? சச்சின் ஸ்டோர்ன்றவர்கிட்ட 1500 நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. அதே பேயபிள்னு போட்டிங்கன்னா நம்ம தர வேண்டிய தொகை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா, ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அதில் 590 ப்ளஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 8500 நம்ம தர வேண்டியது இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே டோட்டல் வந்துடுச்சு. இது அவுட்ஸ்டாண்டிங் பார்க்குறது. இது மாதிரி ரிப்போர்ட்டாக பார்க்குறது. இப்போ லெஜரில் போயிட்டு இந்த பர்டிகுலர் சச்சின் ஸ்டோர்னு போட்டு அவங்களுடைய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெக்கார்டு வந்துடும். அதே மாதிரி சப்ளையருடைய இது பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்னும் டெப்த்தாக என்ன பண்ணியிருக்கோன்னா ஐட்டம் வித் டீட்டெயில்ஸ், ஐட்டம் வச்சும் நம்ம பார்க்க முடியும். என்ன ஐட்டம் பை பண்ணியிருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் லெஜர் வியூவில் என்ன ஐட்டத்துக்கு நம்ம அவங்க பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது. இதை நம்ம வாட்ஸ்அப் மூலிமாவும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம். லெஜர் ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலிமாவே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹவு டு கிரியேட் கஸ்டமர் அண்ட் சப்ளையர்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.